equally important. Yes, இல்லைன்னா correct. socially this will make a problem. Yes, correct. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸை வந்து லைக் இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி கஷ்டம் பண்ணுவாங்க. இப்போ அப்பா அம்மா என்ன பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து அதை ஃபீல் பண்ணும். இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி அவங்க வந்து வெளிப்படுத்தலைனாலும் தே ஃபீல் இன்சைட். அப்போ அதை வந்து அது வந்து எதனால இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அந்த குழந்தை வந்து லைக் ஓவர் த பீரியட் வந்து அதே ஃபீலிங்ஸோட வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அட்டென்ஷனுக்காக சில விஷயங்களை பண்ணுறது அந்த குழந்தையோட நேச்சரே மாறுற மாதிரி இருக்குல்ல இந்த சுச்சுவேஷன். ஸோ இதுக்கு காரணம் என்ன வரும்? இது மெயினா வந்து எதனால பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காததுனால. பேரண்ட்ஸ் வந்து பிசிக்கலா வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ அப்பா இருப்பாரு, ஆனா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பாரு, இல்ல அப்பா எதனா அவரோட ஆஃபீஸ் விஷயமா வந்திருப்பாங்க. எமோஷனல் சப்போர்ட் குழந்தைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்கனாலும் தே ஹேவ் டு ஈக்குவலி ஸ்பெண்ட் டைம் வித் எஸ், கரெக்ட். ஆமா. இப்போ அம்மா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல இப்போ 2 பேருமே ஒர்க்கிங்ல இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் போத் ஆர் ஒர்க்கிங் இண்டிவிஜுவலா இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து யாராவது கார்டியன் அப்படி இருந்தாலும் வீட்டுல வருவாங்கல்ல குழந்தை இருக்கும்போது, அந்த டைம் வந்து குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும், எமோஷனலி கனெக்ட் ஆகணும். சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம் இன்னைக்கு சமைச்சோம் அவ்வளவு அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து பிசிக்கலா எதனா ஒரு பொருளோ அது மாதிரி எதிர்பார்க்காது. குழந்தைங்க வந்து நம்மளோட எமோஷனலா நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட விளையாடணும், நம்ம கூட பேசணும், அப்படிதான் குழந்தைங்க வந்து எதிர்பார்க்கும். ஸோ அந்த மாதிரி எமோஷனலா பேரண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எவ்வளோதான் எக்கனாமிக்கலாக நம்ம குழந்தைங்களுக்கு பெட்டர் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் we have to present ourselves. நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. இன்னொரு சில விஷயம் வந்து பேரண்டிங்கில் வந்து நான் கவனிச்சது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸே வந்து இது நீ பண்ணக்கூடாது, இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நைட்டில் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும்ல. பட் சம்டைம்ஸ் வந்து தே ப்ரொவைட் ரிலாக்ஸேஷன். இப்போ அவங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் இப்போ பேரண்ட்ஸோட டைமிங் அண்ட் மூட் ஸ்விங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸையே பிரேக் பண்ணி இப்போ அதனால வந்து சைல்டு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சைல்டை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைல்டு வந்து கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. எதுதான் நம்ம பவுண்டரினே தெரியாது. அவங்க வந்து அந்த லிமிட்ஸை தாண்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் பவுண்டரிஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓ இதுதான் நம்ம பவுண்டரியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவங்க பவுண்டரியை கிராஸ் பண்ணி போய் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டைமும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் எண்ட் த சைல்ட்ஸ் லைஃப் இன்டு ரிஸ்க் அப்படி சொல்கிறீங்க. ஓகே. அப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? இப்போ பேரண்ட்ஸ் ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அந்த ரூல்ஸ்ல அவங்க ஸ்டிக் பண்ணி இருக்கணும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கூடாது. இப்போ வந்து நான் கோவமா இருக்கேன் இந்த டைம்ல இப்படி, நான் சிரிச்சிட்டு இருக்கேன் இந்த டைம்ல இப்படி, அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அவங்களோட பேரண்டிங் மெத்தடும் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து they have to become a stable person. ஓகே.